everything you want, but you can't have. Number one regret, no take backs. The hole in your chest, that's payback. Payback, yeah, you better take that. You could call me selfish. பார்க்க போகிறது வந்து நெல்லிக்காய் வத்தல். நான் ஊருக்கு வந்த நேரம் நிறைய நெல்லிக்காய் இருந்தால் போல் உங்களுக்கு செய்து காட்டலாமென்று எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். இதுக்குள்ள வந்து நான் நல்லபடியாக தண்ணி போட்டு கழுவி அதை கொண்டே நீராவியில் அவிக்க போகிறேன். தண்ணிக்குள்ள போட்டு அவிக்கிறேல நீராவியில் நீங்கள் வேணும்னா இட்டலி சட்டிலையும் அவிக்கலாம். நான் 1 கிலோ கொண்டபடியாக இப்படி ஒரு துவாரம் கீழே துவாரம் உள்ள ஒரு பாத்திரத்தில் மேலே போட்டு மூடி அவிக்க போகிறேன். நீங்கள் கன நேரம் விட தேவையில்லை. பிறகு அடுப்பண்டபடியாக கெதியாக அவிஞ்சிடும். ஒரு 10 நிமிஷத்தில் அவிஞ்சிடும். இது நாங்கள் 10 நிமிஷம் முடிய விட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் எல்லாம் மாறிட்டு நீங்கள் ஒன்று எடுத்து அமர்த்தி பார்த்தீங்கன்னா அந்த 6 வெட்டி இருக்கிற இடமெல்லாம் அப்படியே பிஞ்சு வரும். எங்களுக்கு தண்டை பாட்டில் சீட்ஸ் எடுக்கக்கூடியது எங்களுக்கு இருக்கும். இப்படி அமர்த்தினீங்கன்னா எல்லாம் கலண்டு வரும். அந்த பருவம் எங்களுக்கு அவிஞ்சது காணும். அப்போ நீங்கள் அதை வேறொரு பாத்திரத்தில் எடுத்து தான் நீங்கள் சூடோடு இருக்கைகளே 2-3 பேர் சேர்ந்து இதை உடையுங்க. அப்படி இல்லாட்டி ஆறின பிறகு உங்களுக்கு உடைக்க கஷ்டமாக இருக்கும். அதால் ஒரு கொஞ்சம் அந்த இருக்கிற சூட்டோடையே அமர்த்தி நீங்கள் உடைச்சிட்டிங்கன்னா கெதியாக உடைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கலர் அந்த பழுதா போன அப்படியே வந்து அதை அகற்றிடுங்க. என்ற நாங்கள் நிறைய நாள் வச்சிருக்க போகிறோம். அதால் அப்படியானதில் வந்தால் தூக்கி எறிஞ்சிருங்க. சீட் சேம்பேரியாக வச்சுட்டு நான் இப்போ 6 துண்டாக நாங்கள் பிக்கிறோம். 2-3 பேர் சேர்ந்து செய்யுங்க. தனியாக செய்யக்கலாம் ஆறிடும். என்ற சின்ன பிச்சிங்கண்டா கெதியாக காஞ்சிடும். அதெல்லாம் நான் 6 துண்டாயே உடைக்கிறேன். நீங்களும் பாதியை உடைச்சாலும் காயும். அண்டால நீங்கள் 6 துண்டா உடைச்சிட்டிங்கன்னா 2-3 நாளே காஞ்சிடும். இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி பிச்சு போட்டிங்கன்னா சரி சீட்ஸை வேறையாக எடுத்துரும். இதுக்கு வந்து 1 கிலோ நெல்லிக்காய்க்கு 400 கிராம் கற்கண்டு போடலாம் அல்லது சர்க்கரை. அந்த சர்க்கரையும் போடலாம். நான் சர்க்கரை ஒரு நாளும் போடையில் கற்கண்டு போட்டிருக்கிறேன். இன்றைக்கு போட போகிறது வந்து சிவப்பு சீனி. அது நல்ல டேஸ்டாக இருக்கும். ஒரு சொட்டு பிஞ்சளவு ஒரு உப்பு போட்டிருக்கேன். உப்பு உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி போடாதீங்க. நான் ஒரு பிஞ்சளவு போட்டிருக்கேன். அதை விட சிவப்பு சீனி தான் போட போகிறேன். 1 கிலோவுக்கு 400 கிராம். அதுக்கு மேலே போடாதீங்க. இந்த பெருந்து சுகர் கூடிடும். அப்போ நீங்கள் 400 கிராம் போட்டுட்டு இப்படி கலக்கிட்டு நான் என்னென்னா மண் சட்டிகளை வச்சு மூடி விட போறேன். இப்போ நான் ஒரு பின்னேரம் ஒரு 3-3.5 போலாம் செய்கிறேன். அப்போ நான் இதை மூடி வச்சிருந்தேன்னா அடுத்த நாள் விடியத்தான் எடுத்து காய வைக்க போறேன். அப்போ உங்களுக்கு நல்லா ஊறி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் விடிய நல்லா ஊறி அந்த சீனி எல்லாமே உறிஞ்சி இருக்கும். அந்த நெல்லிக்காய் இதுகளை வந்து உறிஞ்சிட்டு நெல்லிக்காயில் இருக்கிற தண்ணி வந்து வெளியில் வந்திருக்குது. அந்த தண்ணியை ஊற்றக்கூடாது. நீங்கள் வடிவாக பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி விட்டுருக்கு நெல்லிக்காய். இப்போ நீங்கள் இதை புளிஞ்சு நான் ஒரு கேக் ட்ரேயில் தான் நல்ல வடிவாக பரப்பி காய விட போகிறேன். நீங்கள் இதை ஒரு பெட்டியோ சுலகோ இன்னத்துலையோ போட்டு காய விடுங்க. ஊரில் நல்ல வெயில். அதால் 2-3 நாளே நல்லா காஞ்சிடும். நான் விடியத்தான் எடுத்து வைக்கிறேன். ஒரு மண் படாத இடம், இந்த பறவைகள் எல்லாம் மிச்சம் போடாத இடம் பார்த்து நீங்கள் காய வச்சிங்கன்னா நல்லா. இல்லாட்டி நாங்கள் தொடர்ந்து வச்சிருக்க போகிறோம் வீணாக போயிடும். நல்லா காயணும். இடையில நீங்கள் ஒருக்கா கிளறி விடுங்க. Just karma. இந்த தண்ணியை ஊற்றக்கூடாது. நீங்கள் மூடி வேறையாக வச்சுருங்க. பின்னேரம் போல் வெள்ளத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அரைவாசி காஞ்சிட்டு இந்த பின்னேரம் போல் இதை எடுத்து அந்த தண்ணிக்குள்ள திருப்பி நாங்கள் போடணும். இப்படி திருப்பி நீங்கள் நெல் காய போடுற மாதிரி திருப்பி விடுங்க. இப்போ நான் பின்னேரம் ஆகிட்டு பனி வாரக்கு மேலே எடுத்து இப்போ மிச்சம் இருக்கிற தண்ணியை ஊற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள இந்த காஞ்ச நெல்லிக்காயை போடுங்க. 2ஆம் நாள் போடவே உங்களுக்கு எல்லா தண்ணியும் உறிஞ்சிடும் நெல்லிக்காய். அப்போ நீங்கள் அதெல்லாம் கூட சத்து இருக்கு. அப்போ நீங்கள் வீசிட்டிங்கன்னா வீணாக போயிடும். அதுக்குள்ளேயே போட்டிங்கன்னா அதெல்லாம் உறிஞ்சி அப்படி அடுத்த நாள் காய வைக்கல எங்களுக்கு தண்ணி ஒன்றுமே இருக்காது. அந்த மோர் மிளகா போடுற மாதிரி நீங்கள் இந்த தண்ணிக்குள்ளேயே போடுங்க. இனி அடுத்த நாள் அதே மாதிரி நீங்கள் எடுக்கைக்கிலே தண்ணி இல்லாமல் போயிடும். அடுத்த நாளும் இப்படியே ட்ரேயில் வச்சு காய வச்சு எடுத்தீங்கன்னா சரி. காஞ்ச பிறகு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு, புளிப்பு, கசப்பு எல்லாம் இருக்கும். கட்டாயம் செய்து பாருங்க. திருப்பியும் அடுத்த நாளும் இப்படியே போட்டு அதே தண்ணி கொஞ்சம் தண்ணி இருந்தால் அதுக்குள்ளே போடுங்க. எனக்குண்டா 2ஆவது நாள் தண்ணியே இல்லாமல் போயிட்டு ஃபுல்லாக உறிஞ்சிட்டு உங்களுக்கு தண்ணி இருந்தால் அந்த தண்ணியை ஊற்றாதீங்க. மூடி வச்சுட்டு அடுத்த நாள் காய வைங்க. காஞ்ச அப்புறம் நல்ல டேஸ்டாக இருக்கும். கட்டாயம் செய்து பாருங்க. இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.